9.25 வரும். ஸோ 9 எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு ஆர் என்னது அதே n mod 100. அப்போ என்ன வரும் 925 mod 100 என்ன வரும் 9.25 வந்துச்சு அங்கே. அப்போ 0.25 தான் நம்ம இங்கே எழுதலை. ஸோ இங்கே 25. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்டி. டி என்னது டி வந்து இந்த ஆர் பை 100 அதே ரிப்பீட் 100ல் இங்கே 10 ஆர் பை 10. ஆர் என்னது 25. ஸோ 25 பை 10 என்ன வரும் 2.5 வரும். நம்ம 2 மட்டும் எழுதிப்போம். அப்புறம் ஓக்கும் அதே ஆர் தான். ஆர் mod 10. இங்கே ஸ்லாஷு அடுத்த மாடு அடுத்த ஸ்லாஷு அடுத்த மாடு ஆர் பை 10 ஆர் mod 10. ஸோ ஆர் என்னது 25 mod 10. அங்கே 2.5 அங்கே 5 எழுதலை. ஸோ இங்கே 5 எழுதிப்போம். அதாவது இது வந்து கோஷன்ட் இது ரிமைண்டர், கோஷன்ட் இது ரிமைண்டர். அப்படி தானே டிவைட் பண்ணி ஹோலாக வர்ற வேல்யூ இங்கேயும் அங்கே வராத ரிமைண்ட் வேல்யூ வந்து இங்கேயும், டிவைட் பண்ணி ஹோலாக வர்ற வேல்யூ இங்கேயும் அங்கே வராத ரிமைண்ட் வேல்யூ இங்கேயும் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு ஆன்சரில் என்ன டிஜிட் 925 9 2 5 ஹெச் டி ஓவு. ஸோ பிரிண்ட் ஹெச்டிஓ. இது வந்து ஹெச் இதான் ஆர் இதான் டி தான் ஓன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஏபிசியை கூட மாற்றிக்கலாம். இப்போ ஏபிசியை மாற்றினேன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படினாலும் மாற்றிக்கலாம், அதுவும் இஷ்டம். இப்போ இதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேக் இட் அஸ் 2915. ஓகேவா? இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அது என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு n = 2915. அல்காரிதம்லாம் நீ எழுதிக்கோ, அதை நான் இப்போ சொல்லலை, ஸ்டெப்ஸுக்காக சொல்கிறேன். 2915 எடுப்பேன். ஃபஸ்ட்டு h = n பை எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது 1 2 3 4 டிஜிட் இருக்கனால என்ன பண்ணுவேன்னா 1000 போவேன். ஓகேவா? 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 100, 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 10, 5 டிஜிட் இருந்துச்சுன்னா 10,000 அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து 4 டிஜிட் இருக்கனால 1000. hn பை 1000 என்னது 2915 பை 1000 என்ன வரும் 2.915 வரும். ஸோ 2 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர் என்னது n mod 1000 2.95 அங்கே இங்கே 915 எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் டி என்னது டி வந்து இந்த ஆரை வச்சு விளையாட போகிறோம். ஸோ ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? ஆர் டிவைடட் பை 100 வந்து 915 பை 100. புரியுதா? ஆர் வந்து 915. ஸோ அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஒரு டிஜிட்டாக வந்துட்டுனா விட்டுரு, 3 டிஜிட்டாக வந்துச்சுன்னா அதை திருப்பி போட்டு 1 ஆக்கப்பாரு அந்த மாதிரி பை 100. இப்போ 9.15 வரும். ஸோ 9 ஹோல் எழுதிக்க போகிறேன். அப்புறம் வேறு ஒரு போட்டுக்கோ. ஓக்கும் அதே மாதிரி ஆர் mod 100. இங்கே n பை 1000 n mod 1000 r பை 100 r mod 100 அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் r mod 100னா 915 mod 100. இப்போ இதோட ரிமைண்டர் என்னது 9.15. ஸோ 15 மிச்சம் இருக்குது. ஸோ 15 இங்கே. இப்போது ஆனாலும் 15 இன்னும் 2 டிஜிட்டாக இருக்குது. அது இந்த லாஸ்ட் டிஜிட் 1 டிஜிட்டாக வர்ற வரைக்கும் போராடணும். ஸோ வந்து 0 ஓ வந்து 15 டிஜிட்டு 2 டிஜிட்டாக இருக்குது, 15ஆக இருக்குது. இப்போ வந்து இன்னொரு ஆல்ஃபபெட் டி கொடுத்துக்கோ. டி = இந்த 2 டிஜிட் நம்பர் எடு. ஓ பை 10 அதாவது 15 பை 10 அதாவது 1.5. ஸோ 1 மட்டும் எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு எடுத்துக்கோ. இங்கே வர்ற வேல்யூஸ் இங்கே வர்ற ஆல்ஃபபெட்ஸ்லாம் உன்னோட ஓன் இஷ்டம் தான், என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ஏபிசி என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்கோ. ஈலையும் அதே மாதிரி இங்கே என்ன வச்சு பண்ணியோ அதே தான் கீழே வச்சு பண்ணணும். அப்போது ஓ தான். ஓ பை இல்லை, ஓ mod 10. ஓ mod 10னா என்ன வரும் 15 mod 10. 15ல் அங்கே என்ன ரிமைண்ட் ஆச்சு 1.5. ஸோ 0.5 அதனால் 5. ஓகேவா? இப்போ அங்கே 1 டிஜிட் ஆகிட்டா. ஸோ விட்டுரு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இங்கே பாரு, நம்மளுக்கு என்ன டிஜிட் 2915 2915. ஸோ 2 என்னது ஹெச், 9 வந்து டி, 1 வந்து டி, இ வந்து 5 வந்து இ. ஸோ பிரிண்ட் ஹெச் டி டி இ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீயோனா ஒரு டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணிப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ வந்து 3 டிஜிட் நம்பர் மாதிரி ஒரு சம், இதை நீ ட்ரை பண்ணிப்பார். இன்புட் அ 3 டிஜிட் நம்பர் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் சம்.
ஸோ இப்போ ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. 3 டிஜிட் நம்பர் எடுத்து 1000, 10s, 100s கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை 3 டிஜிட் நம்பர் கொடுத்து அதோட சம்மை கண்டுபிடிங்கன்பாங்க. இல்லை 3 டிஜிட் நம்பர் கொடுத்து அதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்பாங்க. உனக்கு ட்ரை பண்ண வந்துடும், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரே சம்மில் ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்து அதோட சம்மை கண்டுபிடிச்சி அதோட 1000s, 100s, 10s பேஸை கண்டுபிடிச்சி அதோட ஆவரேஜ் கூட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். என்ன உனக்கு வந்து ஒரு அவுட்புட்டுக்கு 2 அவுட்புட் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 2 அவுட்புட்டில் வராது, ஒரு அவுட்புட் தான் வரும். ஏன்னா சம் மட்டும்தான் கேட்டிருக்கான். ஸோ வழக்கம் போல் ஆஸ்க் 3 டிஜிட் நம்பர்ஸ் இன்புட் ஏன்னு எடுத்தேன்னா ABC. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அங்கே வந்து ஃபார்முலாலாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஃபார்முலா, அப்புறம் ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் இங்கெல்லாம் ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாலாம் நம்ம பாக்ஸில் எழுதணும்ல, அந்த மாதிரி நம்ம இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து நான் சொன்னேன்ல, அந்த HRTO, அதான் இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ்க்கு வர்ற ஃபார்முலா. ஸோ கேல்குலேட்னு போட்டு H is equal to n/1000, n/100, அப்புறம் R is equal to n mod 100. இங்கே வேல்யூஸ் எழுத வேணாம், நான் எனக்கு புரியுறதுக்காக எழுதியிருக்கேன். பட் இங்கே வேல்யூஸ் எழுதக்கூடாது. எப்படி அல்காரிதமில் எழுதணும்னா, calculate H is equal to n/100, இல்லைனா 1000. நான் 100ல் சொல்கிற மாதிரி. H is equal to n/100. நெக்ஸ்ட் R is equal to n mod 100. நெக்ஸ்ட்டு T is equal to R/10. O is equal to R mod 10. ஒன்று இப்படி. இது வந்து 3 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா. இதுவே 4 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா H is equal to n/1000, R is equal to n mod 1000, T is equal to R/100.